குழாய் கணக்குகளுக்கு 7 டைப் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தோம். 8வது ஒரு ஷார்ட்ஸாக வந்து பயிற்சி கணக்குகள் கொடுத்துருந்தோம். அதுக்கான விடைகளுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. அந்த குழாய் கணக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. குழாய் கணக்குகள் இந்த வீடியோவோட கம்ப்ளீட் ஆகுது. 5 கேள்வி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் பார்த்தாச்சு. ஏபி என்ற குழாய்கள் ஒரு தொட்டியினை முறையே 36 நிமிடம் 45 நிமிடங்களில் நிரப்புகின்றன. குழாய் சி அத்தொட்டியை 30 நிமிடங்களில் காலி செய்கிறது. தொட்டி காலியாக இருந்து ஏபி குழாய்கள் திறக்கப்பட்ட 7 நிமிடங்களுக்கு பிறகு குழாய் சி திறக்கப்படுகிறது எனில் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 குழாய் இருக்குது ஏபின்னு. ஏங்கிற குழாய் 36 நிமிடத்தில் அந்த தொட்டியை நிரப்புது. பிங்கிற குழாய் 45 நிமிடத்தில் அந்த தொட்டியை நிரப்புது. குழாய் சி வந்து அந்த தொட்டியை காலி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நிமிடத்தில்? 30 நிமிடத்தில். ஏபிங்கிற 2 குழாயை ஃபஸ்ட்டு திறக்கிறாங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் சிங்கிற குழாயை திறக்கிறாங்க. அப்படி திறக்கும்போது தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். குழாய் ஏ வந்து 36 நிமிடத்தில் நிரப்புது, எடுத்து எழுதியாச்சு. குழாய் பி 45 நிமிடத்தில் நிரப்புது, எடுத்து எழுதியாச்சு. குழாய் சி 30 நிமிடத்தில் காலி செய்யுது, அதையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ 3 எண்களுக்கும் மீச்சியமாக கண்டுபிடிக்கிறோம். 180ன்னு கிடைக்குது. அப்போ அந்த தொட்டியோட அளவு என்ன? 180 அடி தொட்டி. ஏங்கிற குழாய் வந்து 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புதுன்னு பார்க்குறதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதுகிறோம். ஏக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 36 நிமிடம். ரெண்டையும் கேன்சல் பண்ணனா 1 36 36, 5 36 180. அப்போ 5 அடி தான் நிரப்புது. பிங்கிற குழாய் 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புதுன்னு பார்க்குறதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே, பிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45. அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 1 45 45, 4 45 180. அப்போ 4 அடி நிரப்புது. சிங்கிற குழாய் வந்து காலி செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்களா? 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ அடியை காலி பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே, சீன்கிற குழாய்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30. அப்போ 30ஆல் கேன்சல் பண்ணும்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 1 3 3, 6 3 18. அப்போ 6 அடி தான் காலி செய்யுது. 3 குழாய்களும் 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புதுன்னு பார்க்குறதுக்கு ஏயும் பியும் கூட்டி சியை வந்து கழிச்சிடணும். ஏயும் பியும் கூட்டினோன்னா 5 + 4 9, சி வந்து என்னது? 6. அப்போ 9ல் 6 போச்சுன்னா 3. அப்போ 3 குழாயும் சேர்ந்து திறந்து விடும்போது 1 நிமிஷத்துக்கு 3 அடி நிரப்புது. 3 குழாயவும் சேமாக திறந்து விடும்போது 1 நிமிஷத்துக்கு 3 அடி நிரப்புதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏபிங்கிற 2 குழாயை தானே திறந்து விடுறாங்க. அப்போ 2 குழாயும் 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ அடி கண்டுபிடிச்சோம்? 5 4. இது ரெண்டையும் கூட்டணும். கூட்டினோன்னா 9 அடின்னு கிடைக்குது. அப்போ 1 நிமிஷத்துக்கு 9 அடி நிரப்புது. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் தானே சிங்கிற குழாயை திறந்து விடுறாங்க. அப்போ 7 நிமிஷத்துக்கு எத்தனை அடி நிரப்புதுன்னு பார்க்குறதுக்கு இந்த 9ஐயும் 7ஐயும் பெருக்கணும். இங்கே பெருக்கி எழுதியிருக்கோம் பாருங்கள். 63 அடி நிரப்புது. மீதி கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொட்டியோட அளவு எவ்வளோ? 180. அதில் 63 அடி வந்து நிறைஞ்சிருச்சு. மீதி எவ்வளோ இருக்கும்? ரெண்டையும் கழிக்கும் போது 117 அடி தான் மீதி இருக்குது. அப்போ ஏபிசி 3 குழாயவும் 7 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து விடுறாங்க. திறந்து விடும்போது மீதி தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்குறதுக்கு இந்த 117 அடி அதை அப்படியே எழுதிக்கிறோம். 3 குழாயவும் சேர்ந்து திறந்து விடும்போது எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 3 அடி. அப்போ 3ஆல் வகுக்கும்போது 1 3 3, 39 3 117. அப்போ 39 நிமிடம் தான் மீதி தொட்டி நிரம்ப ஆகுது. கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, முழு தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ மொத்த நிமிடம் தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 7 நிமிடம் கண்டுபிடிச்சோமா, அந்த 7 நிமிடத்தையும் இப்போ ஒரு 39 நிமிடம் கண்டுபிடிச்சோமா, அந்த 39 நிமிடத்தையும் கூட்டினோன்னா 46 நிமிடம் கிடைக்குது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, 46 நிமிடங்கள். இப்போ 7வது கேள்வி. 2 குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 60 நிமிடங்கள் மற்றும் 75 நிமிடங்களில் நிரப்புகின்றன. 3வது குழாயானது தொட்டியை காலி செய்கிறது. 3 குழாய்களும் சேர்ந்து தொட்டியை 50 நிமிடங்களில் நிரப்புகின்றன எனில் 3வது குழாய் தொட்டியை காலி செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 குழாய் இருக்குது. ஒரு குழாய் வந்து 60 நிமிஷத்தில் அந்த தொட்டியை நிரப்புது. இன்னொரு குழாய் வந்து 75 நிமிஷத்தில் அந்த தொட்டியை நிரப்புது. 3வது குழாய் வந்து தொட்டியை காலி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. 3 குழாயும் சேர்ந்து திறந்து விடும்போது 50 நிமிடம் ஆகுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 3வது குழாய் வந்து தொட்டியை காலி செய்ய எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோன்னு மாற்றி கேட்குறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ குழாய் ஏ வந்து 60 நிமிடங்களில் நிரப்புது. குழாய் பி வந்து 75 நிமிடங்களில் நிரப்புது. 3 குழாய்களும் சேர்ந்து திறந்து விடும்போது 50 நிமிடம் கொடுத்தாச்சு, அதையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ 3 அளவுகளுக்கும் மீச்சியமாக கண்டுபிடிக்கிறோம். மீச்சியமாக என்ன கிடைக்குது? 300ன்னு கிடைக்குது. அப்போ 300 அடி தொட்டி அது. 1 நிமிட வேலை கண்டுபிடிக்கணும். ஏங்கிற குழாய் 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புதுன்னு பார்க்குறதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே, ஏக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60. ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சாச்சு. 4 6 6, 5 × 6 30. அப்போ 5 அடி நிரப்புது. பிங்கிற குழாய் வந்து 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புதுன்னு பார்க்குறதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதியிருக்கோம்.
பிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 75. அதை கீழே எழுதியிருக்கோம். ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா ஒரு 75 75 4 75 300. 3 குழாய்களையும் சேர்ந்து திறந்து விடும்போது எத்தனை அடி நிரப்புதுன்னு பார்க்கறதுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதுறோம். 3 குழாய்களும் சேர்ந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50 நிமிடம் கொடுத்துருக்காங்க. அப்போ 50ஆல் வகுக்கும்போது ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாம். ஓரஞ்சு 5 ஆரஞ்சு 30. அப்போ 6 அடி வந்து நிரப்புது. கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3வது குழாய் தொட்டியை காலி செய்ய எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு கேட்குறாங்க. அதனால நம்ம சி கண்டுபிடிக்கணும். சியோட 1 நிமிஷம் வேலை கண்டுபிடிக்கணும். சியோட 1 நிமிஷம் வேலை கண்டுபிடிக்கணும்னா ஏபிங்கிற 2 வேல்யூவை கூட்டணும். எதோட கழிக்கணும்? அந்த 3 குழாய்களும் சேர்ந்து நிரப்புற அடியோட கழிக்கணும். அந்த ஏபியை கூட்டும்போது 5 + 4 9ன்னு கிடைக்குது. இந்த 3 குழாய்களும் சேர்ந்து நிரப்புற அடியை கழிச்சோன்னா 9ல் 6 போச்சுன்னா 3ன்னு கிடைக்குது. அப்போ 3 அடி காலி செய்யுது. இப்போ 1 நிமிஷத்துக்கு தானே நம்ம பார்த்தோம். அப்போ முழு தொட்டிக்கு எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதியிருக்கோம். 1 நிமிஷத்துக்கான சி காலி செய்கிற அடியை எடுத்து எழுதியாச்சு. ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 1 3 3 1 3 3 இந்த 2 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 100 நிமிடங்கள். ஆப்ஷன் பி 100 நிமிடங்கள். இந்த 8வது கேள்வியோட தான் இந்த குழாய் கணக்குகளே கம்ப்ளீட் ஆகுது. 8வது கேள்வி வந்து ரொம்பவே முக்கியமானது. இந்த வாட்டி குரூப் 1ல் கூட கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு முக்கியமானது. அதனால வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த ஷார்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 8வது வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.